அதாவது நம்ம என்னதான் தாய்மொழியில் எவ்வளோ தான் கலப்பு ஏற்பட்டாலும் தாய்மொழியை நம்ம இழக்க முடியாது. தாய்மொழி இல்லாமல் நம்மளால் முடியாது. அது தாய்மொழிக்குள்ள ஒரு சிறப்பு. உதாரணத்துக்கு என்ன தான் நம்ம பிற நாட்டு உணவுகள் நம்ம நாட்டு உணவில் கலந்தாலும் நம்ம சப்பாத்தி பூரி இப்படி நிறைய உணவுகள் நம்ம நூடுல்ஸ் சைனீஸ் உணவு, அப்புறம் சப்பாத்தி பூரி எல்லாம் வடநாட்டு உணவு. என்ன தான் அது வந்தாலும் நாம் அதுக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம மாறுறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக நம்ம நம்முடைய இட்லி தோசையை விட்டுட்டோமா, சோறை விட்டுட்டோமா? நமக்கு சோறு இட்லி தோசை தான் இங்கே உள்ள மக்களுக்கு அது சாப்பிடக்கூடாதுன்னு என்னுடைய கொள்கை. அது தனியாக விட்டுருவோம். இப்போ நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ சோறு இட்லி தோசை இதெல்லாம் இந்த மக்கள் இழந்து விட்டார்களா? இழந்து விடவில்லை. என்ன தான் வெளிநாட்டு உணவுகள் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் கலந்தாலும் வெளிமாநில உணவுகள், வெளிநாட்டு உணவுகள், வெளிப்பகுதி உணவுகள் இதெல்லாம் என்ன தான் எல்லாமே இங்கே வந்துருச்சு. மைதாங்கிறது பெரும்பாலும் ஐரோப்பிய உணவுகள். மைதா, பன்னு, பர்கரு, இப்போ இதெல்லாம் ஐரோப்பிய உணவுகள் எல்லாமே இங்கே வந்தாலும் நம்ம இந்த மண்ணுக்குன்னு ஒரு உணவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மண்ணுக்குன்னு ஒரு இட்லி, தோசை, அரிசி, பொங்கல் இந்த மாதிரியான சோறு, பழைய சாதம் இது மேலே மக்களுக்கு இருக்கிற உறவுங்கிறது முற்றிலும் என்றைக்காவது மறைஞ்சிரும்னு சொல்ல முடியுமா? என்றைக்கும். அதாவது எதிர்காலத்தில் இனிமேல் எல்லோரும் இட்லி இந்த பூரியும் சப்பாத்தியும் தான் சாப்பிடுவாங்க. எதிர்காலத்தில் பூரியும் சப்பாத்தியும் தான் சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அல்லது மைதாவில் செய்யப்பட்ட அந்த பன்னு, பர்கரு இதைத்தான் சாப்பிடுவாங்க. கேக்கு தான் சாப்பிடுவாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக உங்களால் உறுதியாக சொல்ல முடியும். என்றைக்குமே நீங்கள் என்றைக்குமே இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல், இட்லி பூரி கிடையாது, இட்லி பொங்கல் தோசை இதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆவீங்க. இதை விடவே மாட்டீங்க. இந்த அரிசி உணவை நீங்கள் விடவே மாட்டீங்க. என்ன தான் வெளிநாட்டு உணவுகள் இங்கே கலந்தாலும் அரிசி உணவை நீங்கள் விடவே மாட்டீங்க. அதே மாதிரி தான் என்ன தான் நீங்கள் வெளிநாட்டு மொழிகள் இங்கு கலந்தாலும் ஹிந்தி, அப்புறம் பிற மொழிகளான ஆங்கிலம், என்ன தான் இந்த தாய்மொழியான தமிழ் மொழியோடு கலந்தாலும் நம்ம தமிழ் மொழியை என்றைக்கு விட மாட்டோம். தமிழ் மொழியை நீங்கள் விடவே மாட்டீங்க. எப்படி நம்ம அரிசி உணவை இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அரிசி உணவை இந்த மக்கள் விடவே மாட்டாங்க. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. விடவும் முடியாது. விட்டுட்டு இருக்கவும் முடியாது. இவங்களால் முழுக்க பூரி சப்பாத்தியெல்லாம் சாப்பிடவே முடியாது. நூடுல்ஸு அல்லது கேக்கு, பன்னு, பர்கர் இதெல்லாம் முழு உணவாக சாப்பிடவே முடியாது. அரிசியை புறக்கணிக்கவே இவங்களால் முடியாது. அது மாதிரி அரிசியும் இங்கே இருக்கிற அரிசியும் வடமாநில உணவுகளோடு கலக்கும். வட மாநில மக்கள் சாப்பிடுகிற உணவு முறைகளோடு இந்த அரிசியும் கலக்கும். அவங்ககிட்ட கலப்பு ஏற்படும். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த பூரி சப்பாத்தியை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுமாதிரி இந்த சோறு எல்லாமே சைனீஸ் உணவுகள்லையும் கலக்கும். சோறுங்கிறது சைனாக்காரங்க கூட சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க என்றைக்குமே அவங்க இந்த நூடுல்ஸு, அந்த தவளை இதெல்லாம் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அது மாதிரி தான் நீங்கள் தமிழ் மொழி எதிர்காலத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய அறியாமை. அப்படின்னா தமிழ் மொழி அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எதிர்காலத்தில் தமிழ் மொழி அழிஞ்சு போச்சுன்னா அப்போ சன் டிவிலெல்லாம் இனிமேல் இந்த எதிர்காலத்தில் ஆங்கிலம் தான் இருக்கும். அப்படின்னா அப்போ எதிர்காலத்தில் இனிமேல் ஆங்கிலத்தில் தான் சீரியல் ஓடுமா சன் டிவியில்? அல்லது தமிழ் படங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? ஆங்கில படத்தையே இங்கே டப் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க. ஹாலிவுட் படத்தை டப் பண்ணால் தான் இங்கே வியாபாரம் ஆகுது. தமிழில் இருந்தால் தான் இன்றைக்கி வெளி மாநில படத்தையே பார்க்குறாங்க. ஹிந்தி படமாக நல்லா ஓடுதா, தமிழில் டப் பண்ணு. ஹிந்தியிலே போட்டால் ஹிந்தி தான் எதிர்காலத்தில் வரும், இங்கிலீஷ் தான் எதிர்காலத்தில் வரும்னா அதை ஏன் டப் பண்ணுறீங்க? டப் பண்ணால் அங்கே வியாபாரம் ஆகுமா? ஆகாது. ஆனால் ஏற்கனவே அப்படி தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இந்த டப்பிங்லாம் இல்லாமல் ஹிந்தி படத்தை இந்தியாவே விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் தான் வியாபாரம் ஆச்சுது. இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷ் படமாகவே இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. புரியலைன்னா கூட வான்னு ஆயப்படந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் வியாபாரம் ஆச்சுது. அப்புறம் இப்போ தமிழில் போட்டால் தான் அது நல்ல வியாபாரம் ஆகுது. அப்போ வியாபாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. வியாபாரிகளுக்கு மொழியை திணிக்கணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும். வியாபாரிகளோட நோக்கம் மொழியை திணிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எதை பண்ணால் அவங்களுக்கு வியாபாரம் ஆகும் அதை அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த மொழி பற்றுமே இருக்காது. வியாபாரிகளுக்கு ஆங்கிலத்தை திணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மக்கள் எதை நம்புகிறார்களோ அதை கொடுப்பாங்க. எதில் அவங்க ஈஸியாக போய் சேரும், மக்கள்கிட்ட எதை போய் சேரும் அதை போய் பண்ணிகிட்ருப்பாங்க. மக்களுக்கு இப்போ ஆங்கில மொழி மோகம் இருக்குது அப்படின்னா அப்போ கல்வியில் ஆங்கிலத்தில் கல்வி கற்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் உடனே வியாபாரி என்ன பண்ணுவோம், அந்த மூட நம்பிக்கையை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணுவாங்க. உடனே ஆங்கில வழி பள்ளிகளை உருவாக்கிடுவாங்க. ஏன்னா மக்கள் அப்படி நம்புகிறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை அவன் பயன்படுத்திப்பான்.
நாளைக்கே மக்கள் வந்து தாய்மொழி தான் சிறந்ததுன்னா உடனே தாய்மொழியில் கல்வி நிலையங்களை உருவாக்கிடுவான். அவன் வந்து ஒரு பச்சவந்தி மாதிரி. அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும். அவனுக்கு ஆங்கில மொழியும் பெருசு கிடையாது, தமிழ் மொழி தாய்மொழியும் பெருசு கிடையாது. அவனுக்கு வியாபாரமாகிற மொழி தான் பெருசு. அவனுக்கு எது வியாபாரமாகுதோ அதுதான் அவனுக்கு பெருசு, அவங்களுக்கு அது பெருசு. அதனால் வந்து எதிர்காலத்தில் வந்து ஆங்கில மொழி தான் இங்கே வரும், தமிழ் மொழி அழிஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் அப்போது எதிர்காலத்தில் வந்து இங்கே தமிழ் படம்லாம், தமிழ் பத்திரிக்கை, தமிழ் நாளிதழ், தினகரன்லாம் இங்கிலீஷில் போட ஆரம்பிச்சிருவாங்களா? இங்கிலீஷ் பத்திரிக்கை இங்கே வியாபாரமாக மாட்டேங்குது. தமிழில் போட்டால் தான் தமிழ் நாளிதழ் தான் வியாபாரமாகுது. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். தமிழ் புத்தகம் தான் வந்து இங்கே வியாபாரமாகும். அந்த மாதிரி தாய்மொழி தான் இங்கே மக்கள் மொழின்னு ஒன்று இருக்குது, மக்கள் உணர்வுகள்னு ஒன்று இருக்குது, இயற்கையான உணர்வுகள்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்கையான உணர்வுகளுக்கு எது வந்து பொருத்தமாக இருக்குது அதை விட்டு கொடுக்கவே முடியாது. இது மண் சார்ந்த உணர்வு, மண் சார்ந்த விருப்பம். தாய்மொழி என்பது இந்த மண் சார்ந்தது. இந்த மண்ணின் நிறம், நாம் சத்தமாக பேசுகிறோம், நம்முடைய ஒலி, நம்முடைய தோற்றம், இதெல்லாம் இந்த மண் தான் தீர்மானிக்குது. நம்ம தாய்மொழியும் இந்த மண் தான் தீர்மானிக்குது. இந்த மண்ணும் இந்த மண்ணில் நிலவும் தட்பவெட்ப நிலையும் தான் தீர்மானிக்குது. நீங்கள் ஆங்கில மொழி என்பது எது உருவாக்கியது? அந்த மண்ணும் அந்த மண்ணில் நிலவுகிற தட்பவெட்ப நிலையும் தான் தீர்மானிச்சது. ஆங்கிலேயர்கள் ஏன் வெள்ளையாக இருக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் ஏன் ஆங்கிலம் பேசுகிறாங்க, அது அந்த மண்ணும் அந்த மண்ணில் நிலவுகிற அந்த குளிர் நிறைந்த கடும் குளிர் பனி பிரதேசங்கள், அதுதான் அந்த ஆங்கில மொழியை உருவாக்குது. நாம் இன்றைக்கி சத்தமாக தமிழ் பேசுகிறோம், அது இந்த மண் தான் உருவாக்குகிறது. இந்த மண்ணில் நிலவும் தட்பவெட்ப நிலையும் தான் இது உருவாக்குது. நம்மளை மாதிரியான ஒரு மாநிறம் அல்லது கருப்பு நிறத்தில் ஒரு உடம்பு, இதில் வருகிற அந்த உடம்பில் வருகிற ஒரு சத்தம் தான் இந்த தமிழ் மொழியாக தெரிகிறது. இந்த உடம்பின் சத்தம் அது தமிழ்மொழி. தாய்மொழி என்பது அந்த உடம்போட சத்தம். இந்த சத்தம் மாறணும் அப்படின்னா நம்ம ஆங்கிலம் பேசணுன்னா இந்த பகுதி தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலம் வந்து இங்கே ஆங்கிலமயமாக ஆக வேண்டும் அப்படின்னாக்கா, ஆங்கிலத்தை அனைவரும் பேசணுன்னா இந்த பகுதி வந்து ஒரு பனி பிரதேசமாக மாற வேண்டும். தமிழ்நாடு வந்து ஒரு பனி பிரதேசமாக மாறினா நம்ம ஆங்கிலம் நமக்கு பொருந்தும், ஆங்கிலம் நமது இயல்போடு கலக்கும். இல்லைன்னா ஏற்றுக்காது, அது ஒவ்வாமை. அந்நிய மொழி என்பது ஒரு ஒவ்வாமையை தான் ஏற்படுத்தும், ஏற்றுக்காது இந்த உடம்பு. அதனால் வந்து என்றைக்குமே வந்து கலப்பு ஏற்பட தான் செய்யும். என்ன தான் கலந்தாலும் நம்ம எதிர்காலத்தில் வந்து பூரியும் சப்பாத்தியுமா சாப்பிடுவோம். என்றைக்கா அரிசி, இயற்கையோடு இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம அரிசியை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி என்ன தான் பிற நாட்டு உணவுகள் நம்மளோட கலந்தாலும் நம்முடைய அரிசி தான் நமக்கு. அது இந்த மண் சார்ந்தது, இந்த தட்பவெட்ப நிலை சார்ந்த ஒரு தேவை. இந்த தட்பவெட்ப நீங்கள் வெளி மாநிலத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, இந்த சாப்பாட்டுக்காக அலைவாங்க. இந்த அரிசி சோறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளி மாநிலத்துக்கு, வட மாநிலத்துக்குலாம் டூர் போனால் போதும், இந்த அரிசி சோறு எங்கே இருக்குன்னு ஹோட்டலாக அலைவாங்க. சோறு கிடைக்குமா அப்படின்னு, சோறு இந்த தயிர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அலைவாங்க. இல்லைங்க, சப்பாத்தி தான் இருக்குது, பூரி தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு போய் அலைஞ்சு தேடி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நாக்கு அப்போ தான் தெரியும் ஒரு தாய் மாநில உணவு என்பது, தாய்மொழி என்பது. தமிழ் பேசுகிறவங்க யாராவது தெரிய மாட்டாங்களா? தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்க யாராவது தெரிய மாட்டாங்களா? ஐயோ, தமிழ் பேசுனீங்க, தமிழர்களா பாடா அப்படிம்பீங்க. அந்த தாய்மொழியோட அருமை நீங்கள் வந்து அது மாதிரி வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்தாலும் இங்கிலீஷ்காரங்களுக்கு ஒன்று, எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்கான், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் அவனுக்கு அந்த இது தெரியாது. ஆனாலும் அந்த ஆங்கிலத்தை அவர்களை போன்று உச்சரிக்கிறவர்கள், அவர்களை போன்ற நிறமுடையவர்களை அவர்கள் பார்க்கும் பொழுது, வெள்ளை நிறத்தில் ஒருத்தரை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்குலாம். அதனால் என்ன தான் நீ ஆங்கிலம் பேசினாலும் அவங்களுக்கு திருப்தி அடையாது. அது மாதிரி நம்ம என்ன தான் தமிழ் மற்றவங்க பேசினாலும் தமிழர்கள் வெளிநாட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் தாய்மொழிங்கிறது அதில் கலப்பு ஏற்பட தான் செய்யும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் கலப்பு வந்து ஏற்பட தான் செய்யும். அதனால நீங்கள் வந்து உடனே எதிர்காலத்தில் இப்படி தான் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த இங்கிலீஷ் பேசுகிற முயற்சியில் நிறைய பேர் வெற்றி பெறுவார்கள், நிறைய பேர் அதை விட அதிகமானவர்கள் தோல்வி அடைவார்கள். ஆங்கில முகத்தை அடிப்படையாக கொண்டு ஆங்கிலம் பேச வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் நிறைய பேர் வெற்றி அடைவார்கள். ஆங்கிலம் மூலமாக கல்வி கற்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஒரு கொஞ்சம் பேர் வெற்றி அடைவாங்க. ஆனால் நிறைய பேர் தோற்றுருவாங்க. அவங்க எல்லாரும் தாய்மொழியை தான் கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. அவங்க தான் இந்த தாய்மொழியை காப்பாற்றுறாங்க. தாய்மொழி வந்து ஏன் உயிரோடு இருக்குது தமிழ்மொழினா, இந்த ஆங்கில முகத்தில் ஆங்கிலத்தை கற்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்களே, ஆங்கிலத்தை பேசணும், பிள்ளைகள் ஆங்கிலம் பேசணும் அப்படின்னு நினச்சி ஒரு முயற்சி செய்கிறாங்க. அதில் நிறைய பேர் தோற்றுருவாங்க. அவங்களால அந்த தாய்மொழி, ஏன்னா அந்த மண்ணின் மொழி, இந்த மண்ணில் நிலவுகிற அந்த தட்பவெட்ப நிலை சார்ந்தது அந்த தாய்மொழி அதை தீர்மானிக்கிறது. அப்படி இருக்குது தாய்மொழி. அந்த தமிழ்மொழி தான் அது சத்தமாக வெளிவருகிறது. இந்த உடம்புலேருந்து வெளியே வருகிற சத்தம் என்பது தமிழ்மொழியாக இருக்கிறது. கேரளாவில் உள்ளவங்க அவங்க உடம்புலேருந்து வெளியே வருகிற சத்தம் மலையாளமாக இருக்கிறது. வட மாநிலத்துக்காரங்க உத்தரப்பிரதேசத்தில் அந்த உடம்புலேருந்து வர்ற சத்தம் இந்தியாக வெளிவருகிறது.
அது மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் உடம்பிலிருந்து வெளிவருகிற சத்தம் என்பது அது உடம்போட உணர்வு, அது உடம்பில் இருக்கிற ரத்தத்தை போன்றது. அந்த நிறத்தை மாற்ற முடியுமா? அவங்க வெள்ளையாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்கள வெள்ளையாக மாற்ற முடியுமா? முடியும். நீ வெயிலில் வராமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றா மாற்றிடலாம். கடுமையான முயற்சி பண்ணி 2-3 தலைமுறையில் மாற்றலாம். அது நிலைக்காது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு செயற்கையான முயற்சி தான் அது. அதனால் அப்படி ஒரு முயற்சி மாற்றிடலான்னா வெள்ளைக்காரங்க மாதிரி நம்ம மாற முடியுமா? வெண்குஷ்டம் வந்தால் நம்ம மாறும். உடம்புல தோல் நோய் வந்தால் வெள்ளைக்காரங்களை மாதிரி மாறிடும். அந்த மாதிரி எப்போவுமே தாய் மண்ணை நேசிங்க, தாய்மொழியை நேசிங்க விடாதீங்க. அது என்றைக்குமே மாறாது. உறுதியானது நிலையானது. அது தாய்மொழிங்கிறது நிறைய மொழி காணாமலும் போயிருக்கு. இந்த உலகத்தில் நிறைய மொழி காணாமல் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் மொழியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ் மொழிலாம் அசைக்க முடியாத ஒரு மொழி. உலகத்தில் 10 கோடி பேர் பேசுகிறாங்க தமிழ் மொழி. அது என்றைக்குமே தமிழ் மொழி தான் இந்த உலகின் தாய்மொழி. தாய் மக்கள், தமிழ் மக்கள் என்பவர்கள் தாய் மக்கள். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தாய். இந்த மக்கள் அனைவரும் தாய், இந்த உலகின் தாய். அது தந்தை மக்களும் தாய் மக்களும் இந்த உலகின் தமிழ் மக்கள் தான். அதனால் தமிழ் மக்கள் என்பவர்கள் வெறும் தாய் மக்களும் கிடையாது. தந்தை மக்கள், அங்கே இருக்கிற பெண்கள் தாய் மக்கள், இந்த உலகின் தாய் மக்கள். உலகில் உள்ள அனைவருக்கும் தாய் மக்கள் இந்த தமிழ் மக்கள். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் அனைவரும் தந்தை மக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? அதை விட்டு போட்டு இன்னொரு மொழியை போய் தூக்கி கொண்டாடிக்கிட்டீங்க. ரவுடி மொழி, அது ஆங்கில மொழி.